ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன மாதிரி ஃப்ளாஷ்பேக்னா, ஹீரோயின் இந்த பிரிட்ஜ் கிட்ட உட்காந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிற மாதிரியும், ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் இருக்குது. ஸோ டக்குன்னு அந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆன உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி இருக்கு, நான் இந்த இடத்துல ஒரு பேப்பரை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன் இந்த பிரிட்ஜ் கிட்ட, அதுக்கப்புறம் நீயும் அந்த இடத்துல இருந்த, எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்ல வரதை வச்சு பார்த்தா இவங்களுக்கும், அதாவது ஹீரோவுக்கும் இந்த ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனால் இவங்க கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல, இந்த ஆக்சிடென்ட் எதனால நடந்ததுன்னு தெரியல. ஸோ அதை நம்ம கதை போக போக தான் தெரிஞ்சுப்போம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எனக்கும் ஒன்றும் புரியல படம் பார்க்கும்போது. ஸோ அதே சஸ்பென்ஸோட நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்பதான் மூவி பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா, எப்படி தான் நம்ம இதை ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சடனா லியம், அதாவது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச, அந்த கிராஷ் ஆன சைட்லேருந்து அந்த அட்ரஸ் வச்சு தானே என்ன கண்டுபிடிச்ச, காப்ஸ் கிட்ட கேட்டுட்டு. ஸோ நம்ம ஏன் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல போய் பார்க்கக்கூடாது, மேபி ஏதாவது க்ளூ கூட நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குல்ல, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிராஷ் நடந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஃபுல்லாக நெருப்பு பற்ற வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த கட்டையில எடுத்து தேய்ச்சி பார்க்குறாரு, ஏதாவது கையில் கறி மாதிரி ஆகுதான்னு சொல்லி. ஆனால் கையில் தேய்ச்சி பார்க்குறாரு, ஆனால் கறி மாதிரி கையில் எதுவுமே ஆகலை. அதாவது அந்த கையில் ஒரு மசி மாதிரி ஆகுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுவுமே அழுக்கெல்லாம் ஆகவே இல்லை. ஆனால் அந்த சுற்றி அந்த இருக்கிற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது, குறிப்பிட்ட ஒரு ரேடியஸ் மட்டும் கருப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கார்னரில் நின்றுட்டு, ஸோ நீ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நீ முழிச்சு பார்க்கும்போது எங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஹீரோயின் கிட்ட. ஸோ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுருக்கேன், எனக்கு நீ சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நல்லா யோசிச்சு பாரு எங்க நின்றுட்டு இருப்ப அப்படிங்கிற, சும்மா ஒரு கெஸ்ஸாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் இருந்துட்டு, நான் அந்த கார்னர்ல இந்த ஓரத்தில் முழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாங் ஷாட்ல காட்டுறாங்க. இந்த கார்னர்ல, அதாவது இந்த சர்க்கிள்ல இந்த ஓரத்தில் வந்து ஹீரோவும், அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் முழிச்சு பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல ஏதோ வித்தியாசமா நடந்திருக்கு. அதனாலதான் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யார் பக்கத்தில் வந்தாலும் இறந்து போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் யாருமே சாக மாட்டேங்கிறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ அந்த ஷெட்டில் இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் வந்துருப்பாங்க, ஹீரோயினுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஸோ ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிருப்பார்ல. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி கூட ஒன்று கீழே வந்திருக்கும், அந்த நாய்க்குட்டிக்குமே எதுவுமே ஆயிருக்காது. ஸோ இது ஹீரோ வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்திருப்பார் அந்த சமயம். இப்போதான் அவருக்கு புரியுது, இவங்க ரெண்டு பேருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பவர் கிடைச்சிருந்திருக்கு. அதனால தான் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கும்போது யாருமே சாக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை தான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரிலேட்டட் வீடியோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் மூவியோட எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கேன்.